வணக்கம் ரதி. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிக அளவில் வெப்பநிலை பதிவாகி தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் காற்றின் வேக மாறுபாடு திசை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தாலும் கூட தொடர்ந்து வெப்பத்தின் அந்த அளவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அதாவது வெப்பம் குறைவதில் எந்த மாற்றமும் இருக்காது என்று வானிலை ஆய்வு மையமானது இன்று தெளிவாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 1 டிகிரி முதல் 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கிறது. மேலும் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை சில இடங்களில் 2 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையில் மதுரை விமான நிலையத்தில் 41.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வெப்பநிலை ஒரு புறம் இருந்தாலும் கூட காற்றின் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்வதற்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகபட்ச வெப்பநிலையில் மாறுதல் ஏற்படும் எனவும் அந்த வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவான மாற்றத்திற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவை பொறுத்தவரை இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை மறுநாள் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் பொறுத்தவரையில் வெப்பநிலையானது இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் நேற்று இரவு எதிர்பாராத விதமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக அப்படியே வெயிலின் தாக்கமானது அதிகரிக்க தொடங்கி வெப்பம் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் நாளையும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக கூடும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே குறிப்பாக கோடை காலத்தை எடுத்துக்கொண்டால் கூட வரலாறு காணாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடை காலத்தில் அதிக அளவு மழை பெய்தது. அதற்கு ஈடாக வெயிலும் தற்பொழுது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மழை இருந்தாலுமே கூட வெயிலின் அந்த வெப்பநிலையானது அதிகமாக தான் இருக்கக்கூடும், அதில் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையமானது இன்றைய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது.